பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்காய் எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 15, இறை வார்த்தை 7. அதுபோலவே மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கின்றேன். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஈடு இணையற்ற நாமத்தினால் வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். நீங்கள் அனைவரும் ஆண்டவருக்குடைய அந்த வாழ்வை பெற்றுக்கொண்டு, அந்த நிரந்தரமான வாழ்வை பெற்றுக்கொண்டு மன நிறைவோடு இருக்க வேண்டும் என்றே சொல்லி நான் விரும்புகின்றேன். உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். உங்களுக்காக ஜெபிப்பதற்கு முன்பாக ஆண்டவர் நம்மோடு பேசக்கூடிய வார்த்தைகளை கேளுங்கள். ஏனென்றால் அவருக்கு முன்பாக நீங்கள் அமர்ந்து இருக்கிறீர்கள், அல்லது நீங்கள் இந்த தொலைக்காட்சியின் வழியாக நீங்கள் அவருடைய முகத்தை தரிசித்துக் கொண்டு இருக்கலாம். வேலை செய்து கொண்டே நீங்கள் இந்த இறை வார்த்தைகளை கேட்கலாம், அல்லது பிரயாணத்தின் போது நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நீங்கள் எங்கு இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், அந்த இடத்தை நற்கருணை நாதர் இந்த நேரத்திலே புனிதப்படுத்துகின்றார், ஆசீர்வதிக்கின்றார். எனவே அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவரை நம்முடைய உள்ளத்தில் சுமக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டுமாய் இந்த நேரத்திலே நாம் அவரிடம் அன்றாட போகின்றோம். அன்பார்ந்தவர்களே, வளைகுடா நாடுகளிலே போர் அபாயம், போர் நடந்து கொண்டு இருக்கின்றது. மக்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கின்றது. உலகம் முழுவதும் கண்பித்துக் கொண்டு இருக்கின்றது. என்ன செய்வது என்று தெரியாமல் எல்லோருமே திகைத்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. எனவே நீங்கள் அனைவரும் என்னோடு இணைந்து திறப்பில் நின்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நின்றும் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்காகவும், அங்கு வாழக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும், போரை ஏற்படுத்தியவர்களுக்காகவும், போரினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்க நான் உங்களை அழைக்கின்றேன். ஏனென்றால் நாம் இருப்பது நற்கருணை நாதருக்கு முன்பாக, உங்களையும் என்னையும் படைத்தவருக்கு முன்பாக. எனவே அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அதே போல் அன்பார்ந்தவர்களே, நான் இருக்கக்கூடிய பங்கிலே ஆர்ட் ஒர்க் நடந்து கொண்டு இருக்கின்றது. நீங்கள் அனைவரும் உதவி செய்தீர்கள் என்றால் இன்னும் சீக்கிரம் நான் முடித்து விடுவேன். 15ஆம் தேதி ஆசீர்வாதம் வைத்திருக்கின்றேன். ஆயரை அழைத்து பின்புறத்தில் உள்ள வேலை நடக்கப் போகின்றது. அது இன்னும் ஒரு 15-20 நாட்கள் ஆகும். பரவாயில்லை, முடிந்த அளவுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். அன்பார்ந்தவர்களே, மனம் மாறினால் நன்மை கிடைக்குமா? எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. சில பேர் என்னிடம் சொல்வது உண்டு, தினமும் திருப்பலிக்கு போகின்றேன், நற்கருணை நாதரை உட்கொள்கின்றேன், வாரத்திற்கு ஒரு முறை பாவ சங்கீர்த்தனம் செய்கின்றேன், தினமும் ஜெபமாலை சொல்லுகின்றேன், வீட்டில் இருக்கும் பொழுது இறை வார்த்தைகளை வாசிக்கின்றேன், இரவு நேரத்திலே குடும்ப ஜெபமாலை சொல்லுகின்றோம். இவ்வளவு செய்த பிறகும் கூட நன்மையான காரியங்கள் எதுவும் நடக்கவில்லையே, நான் என்ன செய்ய முடியும் என்று அநேக பேர் என்னிடம் கேட்டு இருந்தார்கள். அநேக பேர் கேள்விகளையும் எழுப்பி இருந்தீர்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, நீங்கள் மனம் மாறும் பொழுது முதலிலே விண்ணகத்தில் மகிழ்ச்சி உண்டாகின்றது, மண்ணுலகில் அல்ல, விண்ணுலகில் மகிழ்ச்சி உண்டாகுகின்றதான். அதன் பிறகுதான் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அநேக முறை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன், இந்த உடல் மண்ணிலிருந்து வந்தது, நமக்குள் இருக்கக்கூடிய ஆவி அந்த ஒளியின் பிறப்பிடமான ஆண்டவராகிய கடவுளிடம் இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த இரண்டையும் சமநிலைப்படுத்துவது நம்முடைய ஆத்துமா. எனவே அந்த ஆத்துமா நம்மை விட்டு போகக்கூடிய வேளையிலே ஒன்றும் செய்ய முடியாது. நடுத்தரமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்துமா நமக்கு உதவி செய்கின்றது. அந்த ஆத்துமாவை நாம் கரைப்படுத்தி விடாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உவமையை சொல்லுகின்றார். காணாமல் போன ஆடு பற்றிய உவமை நீங்கள் வாசித்து பாருங்கள். லூக்கா 15வது அதிகாரத்திலே 3 உவமைகள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. ஒன்று காணாமல் போன ஆடு, இரண்டாவது காணாமல் போன திரக்மா,
மூன்றாவது காணாமல் போன மகன் உவமை. இந்த மூன்றுமே இணைக்கப்பட்ட ஒரு உவமையாக இருக்கின்றது. வரி தண்டுவர்களுக்காகவும் பாவிகளுக்காகவும் இயேசு இந்த உவமைகளை சொன்னார். அன்பார்ந்தவர்களே, கடைசியாக அவர் சொல்லும் பொழுது, நீங்கள் மனம் திருந்தி மனம் மாறி என்னை ஏற்றுக்கொண்டு கடவுளை நோக்கி திரும்பும் பொழுது உங்களுடைய மனமாற்றத்தை குறித்து விண்ணுலகில் மகிழ்ச்சி உண்டாகின்றது, மண்ணுலகில் அல்ல, விண்ணுலகில் முதலில் மகிழ்ச்சி உண்டாகின்றது. அந்த மகிழ்ச்சியின் பொருட்டுதான் ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தை ஆய்ந்தறிந்து பார்ப்பார். உடனடியாக உங்களுக்கு விண்ணகத்தை திறந்து எல்லாவற்றையும் கொட்டிவிட மாட்டார். ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து உங்களோடு குடியிருக்க அவர் விருப்பப்படுவார். அவர் உங்களுக்குள் முழுமையாக குடியிருந்த பிறகுதான் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகள் நடக்கும். எனவே நாம் நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். திருத்தூதர் பணிகள் 3வது அதிகாரம் 19வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள். யாரிடம் திரும்ப வேண்டும்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் திரும்ப வேண்டும், மனிதர்களிடம் அல்ல. மனிதரிடம் போய் நாம் சமரசம் செய்து கொள்ளலாம், மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று நாம் கேட்டுக்கொள்ளலாம். அவர்கள் மன்னிப்பார்கள், சில பேர் முழுமையாக மன்னிக்க மாட்டார்கள். நீங்கள் உண்டாக்கிய அந்த காயம் அவருடைய உள்ளத்தில் இருக்கும். நீங்கள் அதன் பிறகு அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஏற்றுக்கொண்டவர்களுக்காக, ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுதுதான் அந்த நன்மையான காரியங்கள் உங்களுடைய உள்ளத்தில் நடக்க ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, பாவிகள் மனம் மாறினால் உண்மையிலே நன்மை உண்டாக்கும். முதலில் விண்ணகத்தில் மகிழ்ச்சி, இரண்டாவது மண்ணகத்தில் மகிழ்ச்சி. நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கும் பொழுதும், எத்தனையோ மக்கள் என்னை காயப்படுத்தி இருக்கிறார்கள், அசிங்கப்படுத்தி இருக்கிறார்கள், அவமானப்படுத்தி இருக்கிறார்கள், எனக்கு எதிராக மொட்டை கடிதாசு எழுதி இருக்கிறார்கள். குருக்கள் கூட சாதாரண மக்களோடு சேர்ந்து, கிறிஸ்தவர்கள் கூட அல்ல, மற்ற மக்களோடு சேர்ந்து, இந்து முஸ்லிம்களோடு சேர்ந்து எனக்கு எதிராக கடிதம் எழுதிய அந்த கடிதத்தை கூட நான் வாசித்து இருக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, மனம் உடைந்து போன நாட்கள் உண்டு. அந்த உடைந்த நேரத்திலே ஆண்டவர் என்னை உருமாக்கி இருக்கின்றார். ஏனென்றால் நான் அவரை மட்டுமே நம்பி இருந்தேன். தொடர்ந்து இந்த 6 வருடங்களாக அவருக்கு முன்பாக நின்றும் அவருடைய வார்த்தையை அறிவித்துக் கொண்டு இருக்கின்றேன். ஏகப்பட்ட செய்திகள் இருக்கின்றன, நீங்கள் பார்க்கலாம். காலையில் 3 மணி ஜெபம், 6 மணி, காலையில் 6 மணி இந்த நற்கருணை ஆராதனை, மாலை 8 மணியிலே ஆங்கில நற்கருணை ஆராதனை. நீங்கள் பார்க்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவரோடு இணைந்திருக்கும் பொழுது அவர் பலத்தை தருகின்றார், எதிரிகளை உடைக்கின்றார், எதிரிகளுடைய திட்டங்களை அபத்தப்படுத்துகின்றார். ஏனென்றால் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது, 1 பேதுரு 1வது அதிகாரம் 15வது வார்த்தையிலே, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையெல்லாம் தூய்மை உள்ளவராக இருங்கள் என்றும், நம்முடைய வாழ்க்கையிலும் நடத்தையிலும் தூய்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கஷ்டங்களும் பிரச்சனைகளும் சோகங்களும் துன்பங்களும் துயரங்களும் சூழ்ந்து வரும் பொழுது பாவம் செய்யாதபடி நாம் வாழ வேண்டும். பிரியமானவர்களே, அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மை தூய்மைப்படுத்தி சிறிய சிறிய பாவங்களை மன்னித்து மீண்டும் நமக்கு தேவையானவற்றை கொடுத்து நம்முடைய நன்மையின் கருவூலத்தை அவர் நிரப்புவார். எனவே மாற்றம் நிச்சயம். அதை தருபவர் உன்னதமான கடவுள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாற்றத்திற்காக முதல் அடி நாம் எடுத்து வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் விண்ணகம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், உங்களை சூழ்ந்து இருக்கிறவர்களை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள முடியும். அநேக குடும்பங்களிலே பிரச்சனை, கண்ணீர், வேதனை, துக்கங்கள் இருக்கின்றன. காரணம் என்ன தெரியுமா? பாவத்தை சுமந்து கொண்டு இருக்கிறபடியினால், அந்த பாவத்தின் ஆவி அவர்களை வழிநடத்துகிறபடியினால் குடிக்கு அடிமையாகிறார்கள், சண்டை சச்சரவுகளுக்கு அடிமையாகிறார்கள், மற்றவர்களை வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்துகிறார்கள். இந்த நாட்களிலும் கூட கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது. உங்களை இந்த நாளில் ஆண்டவர் அழைக்கின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, மனம் மாற வேண்டும் என்று சொல்லி உண்மையாக ஜெபியுங்கள். நன்மையின் கருவூலத்தை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். இப்பொழுது கண்களை மூடி நமது நடுவில் உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நற்கருணை நாதரிடம் அன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக
உமக்கு நன்றி சொல்லுமை துதித்துமை ஆராதிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கின்றீர். ஒவ்வொரு நாளும் தகப்பனே, நாங்கள் அதிகாலையிலே எங்களுடைய பாவ சுமைகளை சுமந்து வந்து உமது திரு சமூகத்திலே வைக்கின்றோம். தினமும் எங்களுடைய பாவம் எங்களை அழுத்தி கொண்டு இருக்கின்றது. குற்ற உணர்வுகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். சோகத்தோடும் துக்கத்தோடும் இருக்கின்றோம். மகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கையில் இருக்கின்றோம். ஆனால் நீர் எங்களை அழைத்து இருக்கின்றீர். நீர் எங்களை தூய்மைப்படுத்தி இருக்கின்றீர். எங்களுடைய நடத்தை எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கின்றீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள் என்று அழகாக பேதுரு சொன்னது போல இந்த நாளிலும் கூட மனம் திருந்தி மனம் மாறி வந்திருக்கின்றோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, வளைகுடா நாடுகளை ஒப்புக் கொடுத்து செபிக்கின்றேன். போரை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, இஸ்ரேல் நடுவிலும் ஈராக் நடுவிலும் அமெரிக்கா நாட்டின் நடுவிலும் அமைதியும் சமாதானமும் கொண்டு வர வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா. அப்பொழுதுதான் அதை சூழ்ந்து இருக்கக்கூடிய 12 நாடுகளும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருப்பார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக ஒவ்வொருவரையும் தனித்தனியாக தூய்மைப்படுத்திடுவீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் கூட பாவத்தின் நிமித்தம் நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம். ஆண்டவரே, பாவம் செய்து செய்து அழகையும் ஆசீர்வாதத்தையும் இழந்து போய் இருக்கலாம். அவர்கள் அனைவரையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன். மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். தொடுவீராக, அற்புதங்களை செய்வீராக. அநேக பிரச்சனைகளோடும் கண்ணீரோடும் வந்து இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியம் நடந்திட வேண்டுமாயுமே நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஏனென்றால் இந்த நேரத்திலே விண்ணகத்தில் மகிழ்ச்சி உண்டாகி இருக்கின்றன. மண்ணுலகத்திலும் எங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை நீர் தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. அருமையான இந்த காலை பொழுதிலே நற்கருணை ஆராதனையிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.